அனைவருக்கும் வணக்கம். செப்டம்பர் மாத ராசி பலன்களை இன்னைக்கு நம்ம தனுசு ராசிக்கு பார்க்க போறோம். தனுசுங்கிறது கால புருஷனுக்கு 9வது வீடு. அப்போ ராசி அதிபதி யாரு? குரு. குரு எங்கிறது 8ஆம் வீட்டில் இருக்கிறார். 8ஆம் வீட்டில் உச்சம் பெற்றிருக்காரு. அதாவது ராசி அதிபதி 4ஆம் அதிபதி 8ஆம் வீட்டில் இருந்தால் எந்த மாதிரி பலன் வரும்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 4ஆம் அதிபதி 8ல் இருந்தால் நிறைய சொத்துக்கள் வாங்குவோம். அது 8ஆம் இடம் சொன்னால் அது ஆயுள் ஸ்தானம் இல்லையா? அப்போ நீங்கள் நிறைய சொத்துக்கள் வாங்க வாங்க ஆயுள் பலம் குறையும். அப்போ நம்ம சொத்தே வாங்க முடியாதா? நம்ம நிறைய பணம் வச்சுருப்போம், நிறைய சொத்து வாங்கலாம்னு நினச்சிருப்போம். அப்போ ஆயுள் குறைஞ்சாச்சுன்னா அதை அனுபவிக்கணும் இல்லையா? அப்போ நம்ம யாருக்கு பேரில் வாங்கணும் அப்படின்னு பார்க்கணும். அப்போ நம்ம லைஃப் பார்ட்னர் 7ஆம் இடத்துக்கு இது 8ஆம் விழா வருது பார்த்தீங்கன்னா, 2வது விழா. அப்போ நம்ம லைஃப் பார்ட்னரோட பேரில் நம்ம சொத்து வாங்கினா சொத்தின் மூலம் வருமானம் அதிகமாக வரும். சரிங்களா? அப்போ இப்போ செப்டம்பர் மாதம் குரு பகவான் ஆயில்யம் நட்சத்திரத்தில் இருக்கிறாரு. ஆயில்யம் சொல்லுதுன்னு புதனோட நட்சத்திரம் 7-10க்கு அதிபதி. அப்போ நீங்கள் இந்த சமயம் உங்களுக்கு தொழிலில் அமோக வளர்ச்சி அடையணும்னா, எதிர்பாராத அதிர்ஷ்டம் கிடைக்கணும் அந்த மாதிரிலாம் நினச்சிங்கன்னா, ஆதிசேஷன் நீங்கள் வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு லாபம் அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சொத்து சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்போ நீங்கள் அதுக்குன்னு உடனே நம்ம நினச்சோம் ராகு கோயில் போகணுன்னா நான் திருநாகேஸ்வரம் போகணும் அப்படிலாம் நினைக்கிறோம். நம்ம வீட்டு பக்கத்துலேயே ஒரு சர்ப்ப கோவில் இருந்தாச்சுன்னா அந்த கோயிலில் போய் நீங்கள் வழிபட்டுருவாங்க. நமக்கு லாபங்கள் அதிகமாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அப்புறம் சூரியனை பாருங்கள். சூரியனை வந்து பாக்கியாதிபதி. நம்ம ராசிக்கு பாக்கியாதிபதி கால புருஷனுக்கு அது பூர்வ புண்ணியாது. அப்போ பாக்கியமும் புண்ணியமும் சேர்ந்து நம்ம கிடைக்கணும்னா எங்கே போகணும்? திருவண்ணாமலைக்கு போயிட்டு வரணும். இந்த ஆவணி மாதம் திருவண்ணாமலை போவது ரொம்ப விசேஷம். இது மலையும் சார்ந்த இடமா. அப்போ நீங்கள் உங்களுக்கு கிடைக்கணும்னா அங்குள்ள மகான்களோட சித்தர்களுடைய ஆசீர்வாதம் நம்மளுக்கு கிடைச்சிட்டுனா நம்ம இந்த ஜென்மம் எடுத்ததுக்குள்ள பலனே நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ நீங்கள் ஒரு தடவை போயிட்டு வந்துருக்கீங்களா? போயிட்டு வாங்க. உத்திர நட்சத்திரத்தை அன்னைக்கு நீங்கள் ஒரு தங்கத்தை வாங்குங்க. தங்கமும் அமோகமாக நம்ம வீட்டில் சேரக்கூடிய பாக்கியம் இருக்கு. இது என்ன தெரியுமா? ஸ்திரராசி. ஸ்திரராசின்னு சொன்னால் நமக்கு எது கிடைச்சாலும் அது நிலையாக நம்மள்கிட்டே நிற்கும். அப்போ நீங்கள் அந்த சமயம் தங்கம் வாங்கி வச்சீங்கன்னா அந்த ஆவணி உத்திரத்தில் உங்களுக்கு தங்கம் எப்போவுமே நம்ம வீட்டில் நிற்கும். எந்த இதுக்கும் அடகு வைக்க போகாது, விற்கக்கூடிய சூழ்நிலை வராது. ஒரு தொழிலில் நீங்கள் சேர்ந்தாலும் தொழிலையும் நம்ம அமோக வளர்ச்சி இருக்கும். பொதுவாகவே பாகிஸ்தானத்தில் நம்ம சூரியன் இருந்தாச்சுன்னா உயர்கல்வி மூலமாக இங்கே பெரிய கமிஷனராக கவர்னராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. இப்போ தந்தையோட சொத்து இருக்குன்னு வச்சுக்கிங்களேன், அந்த சொத்து நம்மள்கிட்ட நிலையாகவே நிற்கும். அது விற்கக்கூடிய சூழ்நிலையே வராது. நிறைய பேர் சொல்லுவாங்க தெரியுமா, இது எங்கள் தாத்தாக்கு தாத்தா வீடாக்கும், நாங்கள் இவ்வளோ வருஷமாக நாங்கள் இருக்கிறோம், அந்த மாதிரி பூர்வீக சொத்தாட்டம் அப்படியே நம்மள்கிட்ட நிலச்சி நிற்கும். இன்னும் இந்த சூரியன் இந்த 9ல் இருந்தாச்சுன்னா கார்டியாலஜி, இது இருதய நோய் மருத்துவராக இருக்கலாம், டெக்ஸ்டைல்ஸ் வச்சுக்கலாம், எலக்ட்ரானிக்கில் பெரிய ஆளாக இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது. புதனை பாருங்கள். புதன் 10ஆம் வீட்டில் உச்சமடைகிறாரு. தொழில் ஸ்தானத்தில் தொழில் ஸ்தானாதிபதியாக உச்சமடைகிறாரு இல்லையா? அப்போ உங்களுக்கு தொழில் அமோக வளர்ச்சி இருக்கும். அதாவது ரெட்டை கிரகம்னு சொல்லுவாங்க. புதனும் ரெட்டை கிரகம், இதுவும் ரெட்டைப்பட ராசினால எந்த தொழிலை நமக்கு எதுனாலுமே ரெட்டையாக நமக்கு லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. இப்போ இது புதன் வந்து சூரியன் சாரத்தில் இருக்காருன்னு வச்சுக்கிங்களேன். அப்போ சூரியன் சொல்கிறது 9ஆம் இடம். 9-10 தர்மகர்மாதிபதி யோகத்தோட உங்களுக்கு என்ன மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஐஏஎஸ் ஐஆர்எஸ் நீங்கள் படித்தீங்கன்னா பெரிய பதவியில் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் ஒரு ஆளுநருக்கு, பிரதமருக்கு, ஒரு ஆலோசகராக நீங்கள் இருப்பீங்க. அந்த அளவுக்கு பெரிய டாப் லெவலில் நீங்கள் இருக்கலாம். இதே புதன் சந்திரன் அஸ்த நட்சத்திரத்தில் இருக்கும்போது ரசாயன உரங்கள் தொழிற்சாலைகள் நீங்கள் வைக்கலாம். அதில் சாயப்பட்டே சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்க இதெல்லாம் கெமிக்கல் சம்மந்தப்பட்ட இதெல்லாம் உங்களுக்கு தொழிலில் ரொம்ப அமோகமாக வரலாம். புதன் செவ்வாயோட நட்சத்திரத்தில் இருக்கும்போது, அதாவது இப்போ ஸ்கூலில் பிடி டீச்சர் சொல்லுவாங்கள்ல, விளையாட்டுத்துறையில் உங்களுக்கு அமோகமான இருக்கும். அப்போ நம்ம எந்த நட்சத்திரத்தில் நம்ம நிற்கின்னு பாருங்கள். அதுக்கு தகுந்தவாறு நீங்கள் தொழிலை எடுத்து அதுக்கு தகுந்த படிச்சுட்டீங்கன்னா நம்ம அந்த படிப்பிலே ஏறிடலாம் இல்லையா? அடுத்து சுக்கிரனை பாருங்கள். 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்காரு. 6-11க்கு அதிபதி லாபத்திலே இருக்கிறாரு. அப்போ நமக்கு லாபம் அதிகமாக கிடைக்கக்கூடிய எதில் இருக்கும்? சுக்கிரனோட காரங்களான கலை சம்மந்தப்பட்டது, பியூட்டிஷியன், ஜவுளி கடை, இதுலாம் நமக்கு இப்போ நிறைய லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எதிரிகளாலே நமக்கு லாபம் வரும். 6ஆம் இடத்த அதிபதி 11 எதிரிகளால் நமக்கு லாபம் அதிகமாக இருக்குது. எப்பவுமே தொழிலில் வந்து ஒரு போட்டி இருக்கும், எதிர்ப்பு இருக்கும். இப்போ தொழிலில் அது இருந்தால் தான் நம்ம மேலே மேலே முன்னேறுவோம் இல்லையா? இப்போ கடன்லேருந்து நம்ம ரிலீஃப் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நோய் குணமாகக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. இப்போ செவ்வாய் எடுத்துக்கிட்டிங்கன்னா 5-12க்கு அதிபதி 7ல் இருக்காரு. 5ஆம் அதிபதி 7ல் இருந்தாலே ஒரு காதல் வரும் இல்லையா? காதல் வரும்னு சொன்னால் அப்போ இது வந்து செப்டம்பர் 18ஆம் தேதி வரைக்கும் செவ்வாய் அதில் தான் இருப்பார். குருவோட நட்சத்திரத்தில் இருப்பார். அதாவது பொதுவாக நீங்கள் வந்து எந்த ஒரு எடுத்த காரியத்தையும் நீங்கள் இடையில விட மாட்டீங்க. அதை முடிச்சுட்டு தான் வெளியில் வருவீங்க. அப்போ இப்போ ஒரு காதல் திருமணத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஐயோ மேடம் செவ்வாய் 7ல் இருக்க மேடம், அப்போ செவ்வாய் தோஷம்லாம் இருக்குது, நிச்சயமாக எல்லா செவ்வாய் தோஷம் சொல்லி ஒரு திருமணத்தை அவாய்ட் பண்ணாதீங்க.
செவ்வாய் தோஷம் இருக்கான்னா நீங்கள் அதோட அதிபதியை பாருங்கள், இப்போ உச்சத்தில் இருக்காரு. அவர் நல்லா இருந்தாலும் செவ்வாய் தோஷம் கிடையாது. குருவோட பார்வை 7ஆம் இடத்துலேயே செவ்வாயாக இருந்தாலும் அதுவும் குரு தோஷம் செவ்வாய் தோஷம் கிடையாது. ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு இப்போ வந்து சொத்து சம்மந்தமான நிறைய ரியல் எஸ்டேட்டில் நிறைய வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? சரி, என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.